யோ ஜாக்கெட் என்ன ஆச்சு? சாயங்காலமா யோ நாங்களும் ஒரு வாரமா வந்துட்டு இருக்கோம். சாயங்காலம் வந்தற துணி இருக்குதா இல்ல வித்து தின்டையா? என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கா? ஜாக்கெட்லாம் தச்சாச்சு, இனிமே கை மட்டும் தான் வைக்கணும். யோ சாயந்தரம் வருவோம். நீ ஜாக்கெட் தரல, நீ வைக்க வேண்டாம் கைய, நாங்க வைக்கிறோம். யோ இதுக்கெல்லாம் மோசமான சுருக்கு பையங்க, இதுகிட்ட எல்லாம் வச்சுக்காத. அக்கத்துல எடுக்கிட்டு போயிருங்க. யோ மூடிட்டு என்ன பார்த்தாமா வந்துட்டானுங்க தைக்கிறதுக்குன்னு. என்னன்னு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டெய்லரிங் கத்துக்கிறீங்களா? இல்லம்மா, தயக்கார தம்பி ஊருக்கு புதுசு, அதான் அந்த ஊரை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து. ஓசில டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு கட்டு பீடியும் வாங்கிட்டேன்ல. உங்களை திருத்தவே முடியாதுன்னு. கொஞ்சம் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே தச்சிருவோம். அளவு ஜாக்கெட்? அளவு ஜாக்கெட் இல்லையே, இதான் இருக்கு. பரவாயில்லையா? அப்ப உங்க அளவு எடுக்கணும். எடுத்துக்கோங்க. ஐயா வேணாம் வேணாம். ஏன்னு? அளவு மட்டும் எடுக்கவே வேணாமா? ஐயோ அண்ணே, அளவு இல்லாம எப்படி ஜாக்கெட் தைக்க முடியும்? அளவு எடுத்தா தானே ஜாக்கெட் வெட்டலாம். அது சரிதான், அளவு எடுக்கிறது தெரிஞ்சா உன் மாமே வெட்டுவானே, அப்புறம் ஜாக்கெட் தைக்க ஆள் வேணாமா? யோ தாலியா, கொஞ்சம் கைய தூக்குமா. கை தானே. ஒரு நிமிஷம். நல்லா எடுங்க. அசத்திடுவோம். மூச்சை உள்ள இழுமா. போதும். ரொம்ப இழுத்தீங்கன்னா ஜாக்கெட் லூஸ் ஆயிடும். இதுக்குதான் அப்பவே சொன்னேன் அளவு எடுக்க வேணாம்னு, கேட்டீங்களா? யோ விடியா, இப்ப உங்ககிட்ட வந்து அளந்து எடுப்பானே, என்ன பண்ண போறீங்க? அட போய. ஏண்டா இந்த டீய குடிச்சல வந்து வயிறு ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஆமா, எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு. வாடா ஓடிடலாம். இப்ப உங்க அப்பே வருவாண்டி. என்னப்பா? இல்ல, டவுனுக்கு ஒரு முக்கியமான வேலையா போகணும். சாயங்காலத்துக்குள்ள இந்த 2 சட்டையை தச்சு தர முடியுமா? வச்சிட்டு போ, சாயந்தரம் கிடைக்கும். அண்ணாத்த அளவு எடுக்கல? அளவா? அண்ணன் என்ன பண்ணீங்க? அளவு எடுத்தேன். நாடோடி தண்டல் படம் பாத்தியா நீ? அது இன்னொரு தடவை காமிங்க.
ஐயையோ! வேண்டாம் மாமா வராதீங்க. வேண்டாம். மாமா வராதீங்க மாமா. மாமா என்ன ஆயிடுச்சு? எதுக்கு இப்படி கத்துறப்போ? சேலை தானே வந்தது. நான் உனக்கு கட்டி விடுறவா? நீங்களா? வேணாம் வேணாம். ஏய், உனக்கு சேலை கட்ட தெரியுமா? தெரியாது. தெரியாதுல? அப்ப நான் உனக்கு கட்டி விடுறவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது இந்த பக்கத்து வீட்டுல கமலா அண்ணியும் சரசா அண்ணியும் சேலை கட்டும் போது நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன்னா அது அப்படியே. என்னது? நீங்க ரொம்ப மோசம். இப்போ உன் நிலைமை தான் ரொம்ப மோசம். ஆமாண்டி. அப்பப்போ வேணுட்டே சேலையை நடுவு விட்டுற வேண்டியது. அப்புறம் வெக்கப்பட்டு மனுஷன் சாவடிக்க வேண்டியது. வாடி மாமா வேண்டாம் வாடினா? மாமா. இல்ல மாமா. வாடி. வேண்டாம் மாமா. சேலையை கொடு. அட, அச்சி. ஏய், ம். கூசுதா? ம். நெகப்பட்டுச்சா? ம். அட வாங்க அப்பச்சி. வாங்க படம் போட்டுருவாப்பா. அப்பச்சி, நீங்க பொள்ளாச்சி நல்லப்ப தியேட்டர்ல படம் பார்க்க போறீங்க. ஆமாடா. அது பக்கத்துல கிட்டு டிவி சென்டர் ஒரு கடை இருக்கு. ஆ. அங்க நீங்க போய் இந்த 500 ரூபாய் கொடுத்து ஆ. என் பேரை சொன்னீங்கன்னா ஒரு கலர் டிவி கொடுப்பா, அதை வாங்கிட்டு வந்துருங்க. என்னுடைய நாள்லாம் எங்க இதுல? ஐயோ, இந்தாங்க. படம் பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வருவேன். பரவாயில்லையா? சரி. இப்ப நான் கிட்டு டிவி சென்டருக்கு போகணும். உன் பேரை சொல்லணும். 500 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஆமா. பின்னிடுறேன். ஐயோ. தம்பி, அம்மா, 500 ரூபாய் கொடுத்தா கலர் டிவி கொடுப்பாங்க. நான் அதுகிட்ட சொல்லி அனுப்பிச்சியே. அது 18,000 ரூபாய்க்கு நாம விலைக்கு வாங்கினது. அதை தான் ரிப்பேர் கொடுத்தோன்னு சொன்னியா? ஐயோ. சுத்தம் அறிவு கொழுந்து. அது என்ன பண்ண போதோ? அம்மா, அப்பச்சி.